படம் பார்க்கலாம்ண்ணா, எல்லாமே வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு குடியால பாதிக்கப்படுறாங்க, குடும்பம் நடுத்தருக்கு வருதுன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு நடுத்தர மக்கள், ஒரு கூலி வேலை செய்யறவங்க, ஒரு மேஸ்திரி வேலை செய்யறவங்க, ஒரு கார வேலை செய்யறவங்க வந்து எப்படி வந்து குடியால வந்து அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்கன்றத வந்து அந்த சின்ன நுணுக்கமான விஷயத்துல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க படத்தை. அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஆபாசமா வந்து கூப்பிடுறதும், நிறைய பேர் சிலிண்டர் போடுறவங்க வந்து அயன் பண்றவங்க வந்து அதை வந்து ஒரு மாதிரி தப்பா நினைக்கிறதான்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து தீபாவளிக்கு வந்து எதுவுமே எடுத்து கொடுக்க முடியல, பட்டாசுக்கோசரம் வந்து மற்றவங்க ஒரு மாதிரி கையெழுந்து நிற்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரீதியா வந்து ரொம்ப டச் ஆகுது. இந்த படத்தை பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பா குடிய விட்டுருவாங்க. அப்படி குடிய விடணும்னா மனுஷனாவே இருக்க மாட்டான். பாட்டு ஓகேண்ணா, ரெண்டு பாட்டு குடுத்துறாங்க, தரமா குடுத்துறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓகே, காமெடியாக்காக கொடுத்துருக்காங்க ஓகே. ஆனா அது வந்து காமெடியோட சிந்திக்க வேண்டிய படம் அது. இல்ல குடிய வேணாம், நம்ம வந்து வாழறது வந்து நம்ம எப்படி சொல்றோம், மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாழணும். நம்ம வாழ்க்கை வந்து குடியால போகக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து மனைவி, குழந்தை குட்டி வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. சின்ன விஷயம் நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. அதுதான் நிறைய படத்துல வந்து குடிப்பாங்க, காலத்து ஆக்சிடென்ட் பண்ணுவான், சண்டை போடுவான், போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவாங்க, இதுதான் காட்டுவாங்க. ஆனா அந்த படத்துல வந்து சமூகத்துல வந்து எப்படி வந்து குடியால வந்து பாதிக்கப்படுறான், அசிங்கப்படுறான், அவமானப்படுறான் மனசு ரீதியா காமிச்சுக்கிறாங்க அந்த படத்துல. ஆனா கவர்மெண்ட் வந்து இது மூலியமா வந்து டாஸ்மார்க் வந்து மூடுறாங்களோ இல்லையோ, ஆனா குடிக்காம இருந்தாலும் நம்ம நல்லா இருப்போம். அதுதான் நான் சொல்ற மெசேஜ். அது ஓகேண்ணா.